அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்டா, தக்காளியை வச்சு ஒயிட் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி குருமா வைக்க போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு கப்பு போட்டுக்கிறேன், இஞ்சி ஒரு துண்டு, 2 பச்சை மிளகா, பூண்டு 6 பூண்டு, முந்திரி ஒரு 5 முந்திரி, சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கிறேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பட்டை, சோம்பு அரை ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, ஒரே ஒரு வரமிளகா, 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் லைட் ப்ரௌனாக வந்தால் போதும். தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை 2, ஒரு புடி புதினா, மல்லி ஒரு புடி, அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கிறணும். தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி வச்சிடுறேன், 2 விசில் வரட்டும். தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. தக்காளி இப்படி முழுசாக இருக்கணும், உடையக்கூடாது. உடையாமல் இப்படி முழுசாக இருக்கணும். வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பூரியோடையும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.